சென்ற அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாடம் 12 உற்சாகமூட்டுபவர்களும் தப்பித்துக் கொள்கிறவர்களும் என்ற தலைப்புல நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19 26ல அந்தியோகியா பட்டணத்துல எப்படி செயல்பாடுகள் இருந்தது பார்க்கிறோம். அகாபஸ் என்ப ஒரு தீர்க்கதரிசி எப்படி வருங்காலத்திலே நடைபெற போகிற ஒரு பஞ்ச காலத்தை குறித்து அறிவிக்கிறார். பிறகு எப்படி பேதுரு சிறைப்பிடிக்கப்படுகிறார், எப்படி ஆண்டவர் அவரை விடுவிக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு நிகழ்ந்த அற்புதத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு போய் விளக்கி சொல்றாரு. பிறகு ஏரோது அகிரிப்பா 1 அவரின் மரணத்தை குறித்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ அந்தியோகியா பட்டணம் ரொம்ப முக்கியமான பட்டணம். அது சபை இதுலயும் சரி, மற்ற இதுலயும் சரி, அதுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு. அதாவது அந்த சபை, அந்த பட்டணம் எப்படின்னா, அந்தியோகியா பட்டணம் 300 BC-ல, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாடி செலுக்கஸ் 1 என்பவர் உண்டாக்கின நகரம். அவர் யாருன்னா அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு மறித்த பின்பு அந்த எம்பையர், அந்த பொது பேரரசும் 4 பங்குகளா போச்சு. அதுல செலூக்கஸ் ஒரு பங்கை எடுத்துக்கொள்கிறார். அவர் தான் இந்த அந்தியோகியா பட்டணத்தை இது பண்றார். ஸோ அதை வந்து அவர் எங்கெங்க பட்டணம் கட்டினாரோ எல்லாத்துக்கும் அந்தியோகியா தான் பேர் வச்சார். அதனால நிறைய குழப்பங்கள். ஸோ இதுல வந்து சிரியன் அந்தியோகியா, ஏன்னா சிரியா நாட்டுல இருந்ததுனால சிரியன் அந்தியோகியா அல்லது ஒரண்டஸ் அந்தியோகியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்பொழுதே இந்த பட்டணத்தின் ஜனத்தொகை என்று பார்த்தோம்னா 5 லட்சம் பேர். ஸோ அப்போ ஒரு பெரிய பட்டணம். ஆனா அந்த காலங்கள்ல 30,000 40,000 பேர் இருந்தாலே ஒரு பட்டணமா நம்ம யோசித்தோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய பட்டணமா இருந்தது. ஸோ ரோம சாம்ராஜ்யத்துல இது 3வது முக்கியமான பட்டணமா இருந்தது. அதாவது ரோம், அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து அலெக்சாண்ட்ரியா, ஸோ 3வதாக அந்தியோகியா. ஸோ இந்த நகரம் தொழில், வணிகம், கலாச்சாரம், அதோடு கூட ஒழுக்கக்கேடு ஆகியவற்றிற்கு பெயர் போனது. அங்கு பலவிதமான கல்ட், அதாவது அப்போலோ கல்ட், ஆர்ட்மிஸ் கல்ட், டாஃப்னே கல்ட் அப்படின்னு சொல்லி பல விதமான கல்ட். கல்ட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ரகசியமாய் அவர்கள் செய்வார்கள். அதை வெளியே யாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு மத குழுக்கள் என்று சொல்லி சொல்லலாம், இந்த பட்டணத்துல காணப்பட்டது. ஸோ அந்தியோக பட்டணத்துல எப்படி சுவிசேஷம் வந்தது அது வந்து தெளிவா யாருக்கும் தெரியல. அநேகமாக பெந்தேகோஸ் நாள் அன்றிலே அந்தியோகியில இருந்து வந்தவர்கள் கூட அங்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஞானஸ்நானம் பெற்று திரும்ப வந்திருக்கலாம். அல்லது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அங்கு நடந்த உபத்திரவத்தினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார். அப்படி சிதறடிக்கப்பட்டு போகும் பொழுது ஒரு சிலர் அந்தியோகியா பட்டணத்துல போய் அவர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை குறித்து முதல்ல யூதர்களுக்கு மட்டும்தான் பிரசங்கிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க. அதன் மூலமாக அந்தியோகியா பட்டணத்துல சபை உண்டானது. ஸோ சைப்ரஸ் அல்ல கிப்ரு, சிரேன் போன்ற இடங்களிலே அங்க என்ன பார்க்கிறோம், அங்கு உள்ள விசுவாசிகள். ஏன்னா சைப்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பர்னபாவுடைய ஊர். சிரேன் என்று சொல்லும் பொழுது சீமோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையை சுமப்பதற்கு உதவி செய்த சீமோன் கூட அந்த ஊர் தான். ஸோ இவங்கள் யார் மூலமாவது அந்தியோகியாவுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்தியோகியாவில் சீரசர்கள் பிரஜாதியினரை தீர்க்கமாய் அணுகினர். ஏராளமான பிரஜைகள் விசுவாசி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஸோ அந்தியோகியால தான் அநேக யூதர் அல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, திருச்சபையில சேர்ந்தாங்க. ஸோ இது வந்து எருசலேம் சபைக்கும் அந்தியோகியா சபைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. அதுல முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, எருசலேம்ல வந்து ஜூஸ் மெஜாரிட்டி, யூதர்கள் தான் பெரும்பாலானவர் இருந்தாங்க. அந்தியோகியா சபையில பெரும்பாலான யார் இருந்தாங்கன்னா புறஜாதிகள் இருந்தாங்க. ஸோ அது வந்து அடுத்த வாரத்துல நம்ம 13ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்தியோகியாவில் யார் இருக்காருன்னா பர்னபா போறார். ஏன்னா எருசலேம் சபைக்கு சொல்லப்படுகிறது அந்தியோகியாவில்
சபை வளர்ந்து விட்டது, சபை பெருகி கொண்டிருக்கிறது, புதிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ள சீஷர்கள் என்ன செய்யறாங்க, பேதுரு, யோவான் போன்றவர்கள் பர்னபாவை அனுப்பி வைக்கிறாங்க. பர்னபா எதுக்காக அனுப்புறாங்க? நீங்க அங்க போய் அங்க எல்லா காரியங்களும் நினைச்சீங்க தெளிவாய் போதிக்க வேண்டும், அவர்கள் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களை அனுமதிக்கிறாங்க. சோ பர்னபாசை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே படிச்சிருக்கோம். அவன் என்னது, ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தவன், பெருந்தன்மையாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன். அவன் தியாகமாய் தனக்கு இருந்த சொத்துக்களை என்ன செய்யறான், விற்று ஆண்டவருடைய நாமத்திற்காக சபைக்காக கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பர்னபாவை பத்தி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அதாவது பவுல யாரும் ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இல்லை, ஏன்னா பயப்பட்டாங்க. ஒருவேளை இப்ப நடிச்சுக்கிட்டு கிறிஸ்தவனை போல் நடிச்சுட்டு உள்ள இப்ப நாளைக்கு நம்மளை அடிச்சு நொறுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி பயந்தார்கள். ஆனா பர்னபா பயப்படாமல் அவனை தேடி அவனை ஊக்குவித்து ஆண்டவருடைய வசனத்திலே உறுதிப்படுத்தினார். அதனால பர்னபா ஒரு கவுன்சிலர், ஒரு டீச்சர், ஒரு நல்ல தலைவர், ஸோ பீப்புள் பர்சன், அதாவது மக்களோடு கூட இணைந்து மக்களை உருவாக்க வேண்டும் என்ற வாஞ்சை கொண்ட ஒரு மனிதன். அதனாலதான் அவர் அனுப்புறார். ஸோ அங்க என்ன ஆகுது, பர்னபாவும் போய் அங்க பாக்குறாரு, இங்கு உள்ள சபை நிலையை பார்க்கிறாரு. அப்ப யோசிக்கிறாரு, நம்மோடு கூட யார் இருந்தா, சவுல் என்ற பவுல் இருந்தால் நலமாய். சோ ஏற்கனவே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம், எருசலேம்ல அவரை உபத்திரத்தை சந்தித்தபடினால யாரும் அவருக்கு ஒன்னும் எதிர்ப்புகள் அதிகமா இருந்தனால, சோ ஒருவேளை அவரினால் உபத்திரப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவரை விரும்பாததுனாலும் எருசலேம்ல ஒரு சில தலைவர் என்ன செஞ்சாங்க, தர்சுவுக்கு அவர் அனுப்பி விட்டாங்க. அதான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 28, 30 வரைக்கும் பார்க்கணும். சோ பர்னபா என்ன செய்யறாரு, இங்க பெரிய வேலை இருக்கு, இந்த மினிஸ்ட்ரி தனியா செய்ய முடியாது. அதனால என்ன செய்யறாரு, அவருக்கு நினைவுக்கு யார் வர்றா, பவுல். உடனே தர்சுக்கு போறார். தார்சஸ்க்கு போய் சவுலை என்ற பவுலை கூட்டிக் கொண்டு வர்றார். சோ அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சு என்ன கூட்டுறாரு. சோ அந்தியோகியாவுக்கு வரும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, தமஸ்குல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில 14 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் சவுலை தயார்படுத்திக் கொண்டிருந்தார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். சோ சரியான நேரத்துல அந்தியோகியா சபையில அறிமுகப்படுத்தப்பட்டார், ஒரு போதகராக அறிமுகப்படுத்தப்பட்டார். யார் அறிமுகப்படுத்துறா, பர்னபாஸ் தான் அறிமுகம். சோ அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். சோ அந்தியோகியா ஒரு சிறந்த போதனை மற்றும் பிரசங்க மையமாக மாறியது. சோ சபை சரித்திரத்துல பார்க்கும்பொழுது அந்தியோகியா ஒரு பல தலைமுறைகள் ஒரு நேர்த்தியான சிறந்த போதகர்களை கொண்ட சபையாக. சோ முதலாவது நம்ம பர்னபா பார்க்கிறோம், பவுல் பார்க்கிறோம், பேதுரு 1ஆம் நூற்றாண்டுல அங்க போயிருக்காங்க. சோ 2ஆம் நூற்றாண்டுல இக்னேஷியஸ், இக்னேஷியஸ் ரொம்ப ஃபேமஸான, தியோபிலஸ், இவங்க எல்லாம் 2வது நூற்றாண்டுல அங்கு போதகர்களாக. அதே தொடர்ந்து 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு லூசியன், தியோடர், கிறிசோஸ்தம், தியோடரட், இவங்கெல்லாம் அங்கு என்ன இருந்தாங்க, போதகர்களா இருந்தாங்க. அவர்கள் செய்த பிரசங்கங்கள், ஒரு சில பிரசங்க குறிப்புகள் புத்தகங்களாக அப்பொழுதே காணப்பட்டது. சோ அதை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம், அந்த முதல் நூற்றாண்டுகள் நடந்த சபை விஸ்தரிப்பு, சபை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ அந்தியோகியா சபை ஒரு முக்கியமான சபையாக காணப்பட்டது. சோ அந்தியோகியாவில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை என்ன செய்யறாங்க, பல விதத்தில் அடிக்கிறாங்க. சோ இந்த பட்டணத்துல என்ன செய்யறாங்க, அவரை கிறிஸ்தவர் என்று சொல்றாங்க. சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றுகிறவர்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. 1:15 என்ன பார்க்கிறோம், அவர் சீஷர்கள் என்று சொல்லப்பட்டார். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய சீஷர்கள் என்றுதான் சொல்றார். சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது கற்றுக்கொள்கிறவர்கள், படிக்கிறவர்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்படி மரியாள் கற்றுக்கொண்டாலோ
அதே போல நம் ஆண்டவருடைய வருகை மறுமட்டும் அல்லது நம் மரணம் நிகழும் மட்டும் தினமும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்வர்களா இருக்க வேண்டும். சோ இரண்டாவது என்ன பார்க்கும், பரிசுத்தவான். சோ ஆண்டவர் நம்மளை நீதிமான்கள் என்று என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனாலே நாம் நீதிமான்கள். சோ நீதிமான்கள் என்ன செய்யணும், நீதியான பாதையில போகணும். சோ அதுக்குதான் அப்போஸ்தலர் 9:13 பாக்குறோம், அவங்க பரிசுத்தவான். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவர் அவர்களை நீதிமான்களாக அறிவித்து விட்டார். அவருடைய வாழ்க்கையிலும் நீதியை செய்யும். உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவன் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவாங்க. அதனால இந்த வாழ்க்கையை எப்படி பாக்குறாங்க, பரிசுத்தமாக்கப்படும் வாழ்க்கை. இன்னொரு 20 வருஷம் வாழப்படும்னா இந்த 20 ஆண்டுகள் நம்மை சுத்திகரிக்கின்ற வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாய் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும் வாழ்க்கை. அதுதான் அர்த்தம். சர்வாதனோட அவளை விசுவாசிகள் என்று சொல்லும். சோ இப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், ஞானஸ்நானவர்கள் பெற்றவர்கள், சபைக்கு வருகிறவர்களை விசுவாசிகள் என்று சொல்லலாம். நான் ஒரு சில சபையில என்ன சொல்றாங்கன்னா விஷ ஊசிகள் சொல்றாங்க. நான் அவங்க அப்படி பயங்கரமா இருக்கு, விசுவாசிகளா இல்லை, அவங்க மற்றவர்களோடு கூட சண்டை போட்டு பிரச்சனை உண்டு பண்றவா இருக்காங்க. சோ அப்படி இல்லை. சோ அதுக்கப்புறம் சகோதரர்கள் என்று அழைக்கிறோம். சகோதர சகோதரி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையானது ஒரு குடும்பம். சோ இதுல நமக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. சோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, சொந்தக்காரங்கன்னா என்ன இருக்கணும், ரத்த சம்பந்தம் இருக்கணும், அண்ணன் தம்பியா இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும், அல்லது மாமன் மச்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா சபை என்பது அதை காட்டி மேலானது. ஏன்னா இந்த சபையில இருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அதனால எல்லாரும் சகோதரரும் சகோதரிகளாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக, சாட்சிகள். எதற்கு சாட்சிகள்? ஆண்டவருடைய மகிமைக்கு சாட்சி, ஆண்டவர் செய்கிற அற்புதத்துக்கு சாட்சிகள், ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சிகள், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு சாட்சிகள். ஆண்டோடு பலவிதமான அனுபவங்கள் நமக்கு இருக்கு, அதற்கு நாம் சாட்சிகள். அது மாத்திரமல்ல, வழியை பின்பற்றுகிறது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாம் வழியை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அத என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் ஒரே வழின்னு சொல்லி அதையும் ஒரு தனி குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வழியில் செல்கிறவர். எந்த வழி அது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தினாலே ஒரு வழியை உண்டு பண்ணினார், ஒரு பாதையை உண்டு பண்ணினார். அந்த பாதையிலே நடப்பவர்கள் நசரேயர். நசரேயர்னா ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா அந்தியோகியாவுல என்ன செய்யறாங்க, அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது அவர்களை பார்க்கிறாங்க, அவங்க நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய உறவுகள் எல்லாம் கிறிஸ்துவை போல இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை தங்களுக்குள்ளே என்ன செய்யிருக்காங்க, அவரை உள்ளே வைத்திருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அப்போஸ்தலர் 11:27-30 வரைக்கும் அங்க அகப்பஸ் ஒருத்தர். அகப்பஸ் என்பது ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஒரு பஞ்ச காலம் வருது, எருசலேம்ல ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த இது என்ன செய்யணும், எதுக்காக சொல்றாரு, அங்க எருசலேம்ல உள்ள விசுவாசிகள் பட்டினியினால் கஷ்டப்படுவார்கள். அதற்காக என்ன செய்யணும், அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகள் உதவி செய்ய வேண்டும், உதவிகரம் நீட்ட வேண்டும். தீர்க்கதரிசினா அகாபாஸ் மாதிரி இருக்கும். இப்ப இலங்கையில பெரிய பஞ்சம் உண்டாயிருக்கு, அதை பத்தி ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்களா? இல்லை. இவங்களுக்கு என்ன இல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகள் கிடைக்கிறது. இவங்களா கற்பனையில வார்த்தைகளை டெலிவிஷன்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
சோ என்ன சொல்றாரு, பஞ்சம் வரப்போகுது, ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அந்த எச்சரிக்கை கொடுத்ததும் அந்தியோகியா சபை என்ன செய்வது, ஆயத்தமா. எப்படி ஆயத்தமாகிறது? தாராளமாக நன்கொடை கொடுத்தார். தாராளமா என்ன செஞ்சாங்க, நன்கொடை கொடுத்தாங்க. சோ அந்த நன்கொடையை என்ன பண்றாங்க, ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிவாரண நிதியை உருவாக்கினார். சோ முதல் நிவாரண நிதி என்று உருவாக்கப்பட்டால் அது முதலாவது அந்தியோகியா சபையில உருவானது. சோ இந்த இன்னைக்கு நிவாரணம் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிவாரணத்துக்கு ஆரம்பம் எங்கன்னா அந்தியோகியா சபை. சோ அதுல இன்னொரு விசேஷத்தன்மை என்னன்னா, ஒரு தேசத்தார் இன்னொரு தேசத்தாருக்கு உதவி செய்தார். ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தினருக்கு உதவி செய்தார். சோ இப்படி செய்யறது ரொம்ப அரிது. சோ நிறைய இடங்கள்ல இது நடக்கிறதே கிடையாது. அந்த காலங்கள்ல என்ன செய்வாங்க, குடும்பத்தை மட்டும் பார்ப்பாங்க, நம்முடைய கிராமத்தை மட்டும் பார்ப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மையே கிடையாது. இங்கு கிறிஸ்துவை உடையவர் என்ன செய்யறாங்க, திருச்சபை மக்கள் எருசலேமிலே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிவாரண நிதியை உருவாக்கி அவங்க என்ன செய்யறாங்க. சோ அந்த பாரம்பரியம், சோ அந்த நடவடிக்கை இன்றும் திருச்சபையில என்ன கடைபிடிக்கப்படுது. அது மாத்திரமல்ல, அத உலகமும் அதை என்ன செஞ்சுட்டாங்க, செக்குலராக கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தை பின்பற்றினார். கிறிஸ்து இல்லாத ஒரு நிவாரண வழிகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சோ இவர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, நிவாரணம். இப்போ வந்து உக்ரைன் நாட்டுல பிரச்சனை நடக்குது, மியான்மர்ல பிரச்சனை நடக்குது. சோ மற்ற தேசத்தில் உள்ள சபைகள் என்ன செய்யறாங்க, அதற்கென்று நன்கொடையை பிரித்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இது எப்ப ஆரம்பிச்சிச்சு, அந்தியோகியா சபையிலே ஆரம்பமானது. சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், அங்கு ஒரு உபத்திரத்தை உருவாக்குறாங்க. சோ வேதாந்தத்துல 3 ஏரோதுகள் குறிக்கிறது. சோ ஏரோது திருப்பி திருப்பி வருது. யார் இந்த ஏரோது யோசிக்கலாம், 3 ஏரோதுகள் இருக்காங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல முதல் ஏரோதை பத்தி பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பார்த்த வே வேதவாத வேத வேத ஞானிகள், அது ஞானவான்கள் இயேசுவை தரிசிக்க வருகிறார்கள். அப்ப என்ன செய்யறான், ஏரோது அவர்களை வரவேற்கிறான். ஆனா உன்னுடைய என்ன யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பெத்லகேம்ல உள்ள 2 வயதுக்குள்ள உள்ள எல்லா பிள்ளைகளும் அழித்து கொண்டான். அதான் முதல் ஏரோது. 2வது ஏரோது அன்டிபாஸ், அந்திப்பான். சோ இவர் யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதாவது பிலாத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் கலிலேயன் யாரோ சொல்றாரு. உடனே அப்போ நீ கலிலேயன்னா நீ ஏரோதுட்ட போயிட்டு, ஏரோது தான் கலிலேயக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி எருசலேம்ல இருந்த ஏரோதுட்ட அனுப்புறாரு. ஏரோது என்ன செய்யறான், ஒரு அற்புதத்தை செய்யும்படியா கேட்கலாம். அந்த அற்புதத்தை செய்யல. உடனே என்ன செய்யறான், அவங்க ஆட்களை விட்டு அடின்னு அடிச்சு திருப்பி பிலாத்துக்கு அனுப்புறான். சோ அதான் லூக்கா 23ஆம் அதிகாரத்தை. அது 2வது ஏரோது. சோ 3வது ஏரோது யாருன்னா, சோ அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அவன் என்ன சொல்றான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான். சோ எதற்காக துன்பப்படுத்துறான், எதற்காக உபத்திரப்படுத்துறான் சொன்னா, அரசியல் காரணம். என்ன அரசியல் காரணம், யூதர்களை மகிழ்ச்சி, யூதர்களை சந்தோஷமாக. சோ யூதர்களுக்கு எது சந்தோஷம் தருது, கிறிஸ்தவர்கள் அடிபட்டா உதப்பட்டா அவங்களுக்கு சந்தோஷம். சோ உலகத்துல மக்களுடைய மனப்பான்மை அப்படிதான் இருக்கு. தங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ இந்த யூதர்கள் அவர்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துச்சா, சாப்பாடு பிரச்சனை இருந்துச்சா, பொருளாதார பிரச்சனை இருந்துச்சா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படும். அவங்களுக்கு என்ன அக்கறை, கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும். அதுல உனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் நம்ம நாட்டிலே இப்ப நடந்தது. அடுத்தவங்க என்ன செய்யணும், கஷ்டப்படுறத பார்க்கணும். அதுக்கு வரிசையா ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டே. சோ எது முக்கியம், வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை யோசிக்கணும். சோ இந்த 12 அப்போஸ்தலர் யாக்கோபு முதல் ரத்த சாட்சியா, 12 சீஷர் இருந்தாங்க. முதல் ரத்த சாட்சியாக யாரு மறிக்கிறது, யாக்கோபு.
சோ சவுல், கொர்நேலியு மற்றும் அந்தியோகியால் புறஜாதிகள் என பெரிய வெற்றிகரமான ஒரு என்ன உண்டாகுது, ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழியம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்துல யாக்கோபு கொல்லப்படுகிறார். அதற்கு முன்பு ஸ்தேவான் கொல்லப்படுகிறது. நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். சோ ரத்த சாட்சியில் மற்ற ரத்த சாட்சியிலும் நிச்சயமா மரித்திருப்பான். ஆனா யாக்கோபு கொல்லப்பட்டது வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னா தவறான எண்ணத்தை அது உடைத்தது. தவறான எண்ணம் என்ன? 12 சீசர்களும் பெரியவர், ஆண்டோடு கூட இருந்ததுனால விசேஷித்தவர்கள், அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சோ அவர்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யான தவறான எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது. சோ அதை உடைக்கிறதா ஆண்டவர் இருக்கிறாரு யாக்கோபு. சோ 12 சீஷர் ஒருவன் இரத்த சாட்சியாக. சோ யாக்கோபு குறித்து படிக்கும் பொழுது யாக்கோபு, யோவான் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சோ அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் குடிக்கிற பாத்திரத்திலே உங்களால் பானம் பண்ண முடியுமா? ஆண்டு அவங்க சொன்னா நம்ம பண்ணிடுவோமே, அது ரொம்ப லேசு அப்படின்னா. ஆனா என்ன என்ன செய்வேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆயினும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவின் முடிவுதான் குடிக்கிறார். அதே போல என்ன செய்யறாங்க? குடிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு? யாக்கோப அந்த மரண கசப்பின் பானமாகிய அதை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். சோ அந்த யாக்கோபு என்ன செய்யலாம்? தலை துண்டிக்கப்பட்டான். அதான் பொதுவா செய்வாங்க. சோ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை போல உண்மை உள்ள இரத்த சாட்சியாகவோ யாக்கோபு மரித்ததனால் 12 பேரில் யாக்கோபு மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. சோ நம்ம அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்துல யூதாஸ் மரித்து போனதுனாலே, ஆண்டவரை காட்டி கொடுத்து மரித்து போனதுனாலே அவனுடைய ஸ்தானத்துல இன்னொரு அப்போஸ்தலரை எழுப்புறான். ஆனா யாக்கோபு இறந்த பின்பு அவனுடைய ஸ்தானத்துல இன்னொரு அப்போஸ்தலரை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 12 அப்போஸ்தலர் மட்டும்தான். தொடர்ந்து அப்போஸ்தலர் விரிவாக்கவே இல்லை. அடுத்து என்ன பார்க்கணும்? சோ யாக்கோபை கொல்வதனாலே என்ன ஆகுது? ஏரோதுக்கு என்ன உண்டாகுது? மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். யூதர்கள் விரும்பினாங்க, யூதர்கள் சந்தோஷப்பட்டாங்க, யூதர்கள் கைக்குட்டி ஆர்ப்பரிச்சாங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்க? நாம் பெயர் பெறணும், அதே சமயத்துல மக்களுடைய ஆதரவு பெறணும். இதுதான் அவனுடைய நோக்கம். சோ ரெண்டுமே தவறானது. சோ ஒருத்தரை கொலை செய்து நமக்கு பெயர் கிடைக்க வேண்டுமா? அது தேவை. சோ ஒருவருடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி நமக்கு பெயர். அதே போல ஒரு வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுனால மக்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமா? சோ ஒரு அரசியல்வாதி சிந்திக்க வேண்டிய காரியம். என்ன செய்யறாங்க? ஏரோது ஒரு தரம் கட்ட அரசியல்வாதியான. சோ யாக்கோப கொன்றதுனால யூதர்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. சோ அவங்களுடைய பண்டிகை நாட்கள் வருது. என்ன செய்யறாரு? பண்டிகை நாட்களுக்கு முன்பாக அரெஸ்ட் பண்ணிடுறாரு ஏரோது பேதுருவ. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? இந்த பண்டிகை காலம் முடிந்த பின்பு இவரை கொலை செய்யலாம். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு பேதுருவை கொல்வதே ஏரோதுடைய எண்ணமாய். அரசியல் ரீதியாக பஸ்கா நேரத்துல கொன்றால் அது ஒருவேளை அவருக்கு ஆபத்தை. அதனாலதான் என்ன செய்யறாரு? காலத்தை தாழ்த்துறாரு. சோ பஸ்கா பண்டிகை முடியட்டும், யூதர்லாம் கொண்டாடு. சோ கொண்டாட்டி முடிச்சு அந்த ஊர் கொஞ்சம் அமைதியான நிலைமை வந்த பிறகு ஏரோது என்ன யோசித்தாரு? எப்படியாவது பேதுருவை கொண்டுடலாம். சோ எதற்காக அப்படி செய்யறாருன்னா, யூதர்களை மதிக்கிறார். யூதர்கள் பண்டிகை நேரத்திலே அப்படிப்பட்ட விபரீதம் நடக்காதபடி பார்த்து கொண்டார் என்று யூதர்கள் அவரை உயர்வாக நினைக்கிறார். அதனால சாதுரியமா காலத்துக்காக காத்து. சோ அப்ப என்ன ஆகுது? அவன் பேதுருவை சிறையிலே 4 படை வீரர்கள் என்ன இருக்கணும்?
ஒரு பாதுகாப்பு. இது வந்து ஹை செக்யூரிட்டி, உயர் அடுக்கு. ஸோ அதுல என்ன அர்த்தம்னா, பேதுருவை ஒரு கையில ஒரு செயின், இன்னொரு கையில ஒரு செயின். ஸோ ஒரு சங்கிலியை பிடிக்கிறதுக்கு ஒரு சேவகன், இன்னொரு சங்கிலியை பிடிக்கிறதுக்கு இன்னொரு சேவகன். ஸோ இது வந்து என்ன இருக்கும், ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே, சிறைச்சாலைக்கு வெளியே 2 வீரர்கள். அப்ப எந்த நேரத்துல 24 மணி நேரம் 4 சோல்ஜர்ஸ், 4 வீரர்கள் அவர் என்ன செய்வாங்க, கண்காணிச்சுட்டு. ஸோ அதான் உயரடு. இல்லைன்னா சும்மா போட்டுட்டு போயிடுவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா சங்கிலியால் கட்டப்பட்டு கையில பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ பூட்டின அறையில வெளியும் 2 பேர் காவல் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு உயர் பாதுகாப்பா போடுறார். ஸோ ஏரோது பேதுவை சிறையில் அடைக்கிறது அரசியல் மற்றும் சேனை அனைத்தையும் என்ன செய்யறான், உற்சாகப்படுத்தும். ஸோ தன்னுடைய வீரர்களும் அதை செய்வதற்கு ஆயத்தமா. ஸோ அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டது என்ன செய்யறாங்க, சபையானது என்ன செய்ய முடியும்? ஸோ யார்ட்டையாவது ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மைனாரிட்டி கமிஷன்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்கிட்ட கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு காரியம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். அவங்க எப்படி செய்யறாங்க, சபையானது இரவெல்லாம் விழித்திருந்து ஸோ பேதுரு விடுவிக்கும்படியாக தீவிரமாக ஊக்கமாக என்ன செஞ்சாங்க, ஜெபித்தார். ஸோ இன்றைக்கு எப்படி இருக்கு, இரவு முழுதும் ஜெபிக்கிறாங்க, இரவு முழுதும் பாட்டு தான் பாடி, இல்லை இரவு முழுதும் பிரசங்கம் தான் பண்ணிட்டு, ஜெபமே இருக்காது. 20 பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க இரவெல்லாம். ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, பேதுருவுடைய விடுதலைக்காக ஊக்கமாக ஒரு மனதாக தூக்கத்தை தியாகம் செய்து அவங்க என்ன செய்யறாங்க, ஜெபம். சோ அவர்கள் செய்த ஜெபம் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி கெத்செமனே தோட்டத்திலே அழுது ஜெபித்தாரோ, வியாகுலத்தோடு ஜெபித்தாரோ, அதே போல திருச்சபை மக்கள் பேதுருவின் விடுதலைக்காக வியாகுலத்தோடு ஜெபித்தார். சோ அப்ப என்ன ஆகுது, பேதுரு தூங்கிட்டா இருந்தார். இது கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது தூங்கிட்டார். சோ இவருக்காக சபை மக்கள்லாம் விழித்திருந்து அழுது ஜெபம் பண்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. சோ இது என்னது, மரணத்தை பத்தி பயம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை. அதனால என்ன ஆகுது, நல்ல தூக்கம். பைபிள்லையும் போட்டுக்கல, தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். சோ இவர் ஆண்டவருக்கு பிரியமானவரா இருந்தபடினால அயர்ந்த நித்திரையா. சோ அங்க தூதன் வந்து என்ன செய்யலாம், 2 சங்கிகளையும் உடைத்து என்ன செய்யலாம், அந்த சோல் 2 வீரர்களையும் செயல் இழக்க செய்து அவங்களை காக்கிற வீரர்களை சிறைகளை வல்லமையற்றதாக மாற்ற முடியும். அதான் பார்க்கணும். என்ன செய்யறாரு, அவங்கள ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை, சங்கிலியை உடைக்கிறாரு தூதன். அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, வெளியே இருந்தும் தூங்கிட்டு இருக்காங்க. சோ இவரு கேட்ட அவரா திறக்கிறார். யாரு, தேவதூதன் திறக்கிறார். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, தட்டி எழுப்பி வெளியே கூப்பிட்டு வராங்க. பேதுரு என்ன நினைக்கிறான், கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான். ஸோ ஏற்கனவே ஒரு கனவு கண்டிருக்காரு. என்ன கனவு, வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி இறங்கி அதுல சாப்பிட்ற மாதிரி கனவு. இதுவும் அதே போல ஒரு கனவு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, தேவதூதன் அவரை தட்டி எழுப்ப வேண்டியதா. சோ என்ன சொல்றாரு, நீ நைட் ட்ரெஸ்ல இருக்கப்பா, உன் அறையை கட்டி, சோ அது மாத்திரம் இல்ல உன் செருப்பையும் போட்டுக்கோ. சோ எவ்வளவு அக்கறையோடு அந்த தேவதூதன். சோ அவசர அவசரமா கூட்டிட்டு போயிருக்கலாம், அறையும் குறையுமா இல்லை. என்ன செய்ய, உன்னுடைய ட்ரெஸ்ஸை போடு. சோ ரொம்ப தூரம் நடக்கணும், அது ராத்திரி நடக்கணும். என்ன செஞ்ச, செருப்பை போகுது அப்படின்னு சொல்லி செருப்பை போட்டு. சோ அந்த தூதன் என்ன செய்யலாம், சிறைக்கு வெளியே கொண்டு வருவான். பொதுவாக சிறை என்ன செய்யும்னா பட்டணத்துக்கு வெளியே தான், அதாவது அந்த சுவருக்கு வெளியே தான் அந்த சிறைச்சாலை. சோ அந்த சிறைச்சாலைக்கு எங்க இருக்கு, பட்டணத்துக்கு வெளியே இருக்கு. ஒரு பட்டணத்துக்கு போகணும், எருசலேமுக்குள்ள போகணும். சோ அதுக்காக என்ன செய்ய முடியும்,
ஏன்னா பொதுவாக என்ன ஆயிரும், இரவு நேரத்துல எருசலேமிலையும் எந்த பட்டணமா இருந்தாலும் அதனுடைய இரும்பு கதவுகள் மூடப்பட்டிருக்கும். இப்ப தூதன் என்ன செய்றாரு, கூட்டு வர்றாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவு திறக்குது. ஸோ இப்பெல்லாம் சென்சார் வச்சு இப்ப என்ன செய்யலாம், கதவெல்லாம் திறக்க வைக்கிற மாதிரி இன்னைக்கு தூதன் ரிமோட்ல டச் பண்ணாரா என்னன்னு தெரியல, உடனே கதவுலாம் திறந்துருச்சு. ஸோ திறந்து வெளியே கொண்டு வந்து எங்க விடுறாங்க, அவரை அனுப்பி விடுறார் தூதன். ஸோ ஏன் பேதுரு விடுவிக்கப்பட்டார், ஏன் யாக்கோபு கொலை செய்யப்பட்டார்? ஸோ இந்த கேள்விக்கு விளக்கமோ பதிலோ இல்லை. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்ன ஒவ்வொருவரையும் தன்னுடைய விருப்பத்தின்படி ஒரு வித்தியாசமான விதத்திலே என்ன செய்வார், ஆண்டவர் பயன். சோ யாக்கோபை குறித்தவர்களை அவர் இரத்த சாட்சியா மறிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய். சோ பேதுருவை ஆண்டவர் அற்புதமாய் விடுவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய். சோ நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, ஆண்டவரே நீ என்ன அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டமா, அப்படி கிடையாது. சட்டத்தை பத்தி பேச முடியாது, திட்டத்தை பத்தி தான் பேச. சோ நம்ம சட்டத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர் என்ன செய்யறார், திட்டத்தை பத்தி யோசிக்கிறார். ராஜ்யத்தின் திட்டம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்திலே அது மாத்திரமல்ல சபைகளுக்கு திட்டம் இருக்கிறது, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். சோ இதையெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவர் இணைத்து ஒருங்கிணைத்து வழி நடத்த வேண்டும். அதனால அவர்கிட்ட தான் போய் கேட்க முடியும், பரலோகத்துக்கு போகும்போது கேட்கலாம். சோ இதே போல ஒரு அனுபவத்தை சாது சுந்தர் சிங் வந்து ஒரு 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 தன்னுடைய புத்தகத்துல அதை எழுது. என்ன எழுதுறாருன்னா, ஒரு திபெத் திபெத் வந்து ஒரு மிகவும் கடுமையான ஒரு பகுதி. அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மிகவும் கடினம். சோ சாது சுந்தர் சிங் பல விதமான மலைகளில், இமயமலையில் உள்ள பல இடங்களுக்கு நடந்தே சென்று அங்கு பிரசங்கம் செய்தார். சோ ஒரு இடத்துல பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த கிராம தலைவர் என்ன செய்யறாரு, பயங்கர கோபம் வந்துச்சு. சோ சாது சுந்தர் சிங்கை தூக்கி ஒரு பால் அடைந்த கிணறுல போட்டு அதை மூடி அதை சீல் வச்சு, அதுல இதை பூட்டு போட்டு சீல் வச்சு அந்த சாவியை தன்னிடமே வைத்தார். சோ அந்த கிணறு எப்படின்னா, இறந்த சடலங்களை அல்லது குற்றவாளிகளை உயிருடன் இறப்பதற்காக தூக்கி எறியும். அங்க கிணத்துல போனா துர்நாற்றம் இருக்கும், பசி இருக்கும், மயக்கம் வந்துடும், அப்படியே மறித்து போயிடும். அதுக்காக தான் என்ன செய்யறாரு, தூக்கி போற சாவி தலைவர்கிட்ட தான் இருக்கு. சோ இரவில் அந்த கதவு திறக்கிறதை சாது சுந்தர் சிங் பார்க்க, அப்போ ஒரு குரலும் கேட்க, ஒரு கயிறு விடப்படுகிற, அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு மேல வா. சோ இவர் மேல வந்த பிறகு அவரை காணும், யார் இழுத்தாங்கன்னு தெரியல, யாரு திறந்தாங்கன்னு தெரியல. சோ இவர் சாது சுந்தர் சிங் என்ன செய்யறாரு, எங்க முந்தின நாள் பிரசங்கம் வந்தாரோ அதே இடத்துல போய் பிரசங்கம் செய்ய. சோ தலைவன் என்ன செய்யறாங்க, காவலில் பாதுகாப்பாக இருந்த சாவியை ஊர் பெரியவர்கள் தேடினர். எந்த சாவி யார்கிட்ட இருக்குது, எப்படி இது பண்ணாங்க, கடைசியில எல்லாம் தேடி பார்த்தா அவர் என்ன செய்யறாரு, அவரு தன்னுடைய உடம்புலே தான் கட்டி வச்சிருக்கிறார். சோ ஆனா ஆண்டவர் அவரை எப்படி பேதுருவை விடுவித்தார், எப்படி ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செயல்பட்டாரோ இன்றும் செயல்படுகிறார். சோ எதற்காக சாது சுந்தர் சிங் விடுவிக்கப்பட்டார் நமக்கு தெரியாது, திருப்பி அப்படி இறந்தார் அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ஆண்டவர் இது எல்லாம் நம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக செய்கிறார். சோ பேதுரு வந்து ஊருக்குள்ள தேவதூதன் விட்டுட்டாரு. இப்ப நேரா அவர் ஒரு வீட்டுக்கு போறார். யாருடைய வீடு, மரியாளுடைய வீடு. ஜான் மார்க், யோவான் மார்க்குடைய அம்மாவுடைய வீடு. அந்த வீட்டுலதான் என்ன சொல்றாங்க, அந்த யோவான்ல நம்ம வாசிக்கிற அந்த ஆண்டவர் கொடுத்த புதிய உடன்படிக்கை செய்த மேல் அறை அவங்க வீட்டுலதான் இருந்துச்சு. சோ அந்த வீட்டுலதான் வேலை அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். சோ இவர் போறாரு, போய் கதவை தட்டுறாரு. சோ கதவை தட்டும் போது என்ன செய்யலாம், ஒரு
ஓடி வருகிறார். அவன் பேர் ரோடான். வந்து வேகமாக வந்து பேதுருவை பார்த்துட்டு திருப்பி ஓடி போய் சொல்றான். என்ன சொல்ற? இந்த மாதிரி பேதுரு வந்துட்டார், பேதுரு வந்துட்டாங்க. கதவை திறக்க மறந்துட்டா போய் சொல்றான். சோ அங்கு ஜெபித்து கொண்டு வந்தவன் என்ன சொல்றாங்க? ஓ, அது பேதுருவா இருக்கு. பேதுருவுடைய தூதனா இருக்கும். ஏன்னா அந்த காலங்கள்ல இப்போ ஒரு இது உண்டு. என்ன, ஒவ்வொரு மனிதனை போல, ஒவ்வொரு சிறு பிள்ளையை போல ஒரு தூதனும் இருப்பாங்க. சோ அதே போல இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க பேதுரு இல்ல, பேதுருடைய தூதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுரு விடுதலை. சோ விடுதலை பெற்று வந்த பேதுரு அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு ஆள் நம்ப முடியவில்லை. திருப்பி பேதுரு ஓங்கி கதவை தட்டுறாரு. என்னங்கடா பண்றீங்க? கதவை திறங்கடா. சோ அவர் அடிச்ச அடியில என்ன செய்யறாங்க? எல்லாம் வந்து பாக்குறாங்க. பேதுருவை பார்த்து ஆச்சரியமா. சோ அவர் என்ன சொல்றாரு? நீங்க அமைதியா இருங்க. நான் வேற இடத்துல பாதுகாப்பான இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஆண்டவர் இப்படி அதிசயமான விதத்துல ஜெபங்களை கேட்கிறார். சோ ஜெபத்திற்கு பதிலாக இவர் போனார். சோ சிறை கதவு திறந்தது, நகர் வாயில்கள் திறந்தன, ஆனால் தூதன் வீட்டின் கதவை திறக்கவில்லை. சோ தூதன் என்ன செய்வாரு? அவர் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்வார். என்ன செய்வாரு? சிறைச்சாலை கதவை திறக்க வேண்டியது அவருடைய வேலை. நான் அதுதான் அனுபவம். சோ பேதுருவ பட்டணத்துக்குள்ள கொண்டு வரும். ஆனா பட்டணத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு பட்டணத்தின் கதவே திறக்கும். ஆனா வீட்டு கதவு திறந்தாரா? அது யார் செய்யணும்? மக்கள் செய்ய வேண்டும். சோ அதனாலதான் ஆண்டவர் விட்டுட்டார். தூதன் அதை செய்யவில்லை. மக்கள் செய்ய வேண்டிய வேலையை மக்கள் செய்யும். சபை மக்கள் செய்ய வேண்டிய வேலையை சபை மக்கள் தான் செய்யும். மனிதர்கள் செய்ய வேண்டிய மனிதர்கள் தான் செய்யும். சோ தூதர்கள் செய்ய வேண்டிய வேலையை தூதர்கள் ஆண்டவர் அனுப்பி செய்வார். சோ நீங்க என்ன பார்க்கணும்? அவர் என்ன சொல்ற? பேதுரு அவருக்கு விலைக்கு போய் விளக்கமா சொல்றாரு. சோ சபையின் முக்கிய தலைவராய் இருந்த இன்னொரு யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு, அவர்கிட்ட இதை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். அதற்கு பிறகு அப்போஸ்தலர்களே அவரை குறித்து நாம் வாசிக்கவில்லை. அதோடு என்ன, லூக்கா பேதுருவை பற்றி எழுதவில்லை. சோ பேதுரு எப்படி மற்ற இடங்களுக்கு போனார் அப்படிங்கிறதுலாம் நம்ம சரித்திரத்துலதான் பார்க்கணும். சோ பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. எப்படா இது இப்படி தப்பிச்சார்? யார் தப்பிக்க வச்சார்? அவங்களால ஒண்ணும் புரியல. அதோடு கூட யாரு? ஏரோது கூப்பிட்டு விசாரிக்கிறார். சோ ரோமிய சட்டத்தின்படி என்ன, ஒரு கைதியை தப்பிக்க விட்டா அந்த சிறைச்சாலைக்கு பொறுப்பாயிருந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால அந்த சட்டத்தின்படி இந்த 4 பேரும் என்ன செய்யறாங்க? தூக்கிலிடப்படுறாங்க. சோ இதுதான் ரொம்ப பரிதாபமான. சோ அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு ஏரோது என்ற மனிதனின் அகம்பாகத்தினால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாது. அதனால என்ன ஆகுது? பலர் பாதிக்கப்படுது. சோ பல நாடுகள்ல தலைவர்கள் செய்கின்ற தவறான காரியத்தினால் அந்த நாடு பாதிக்கும். சீரழிய சீரழிப்பை சந்திக்கும். சோ இங்கேயும் அப்படிதான் பார்க்கணும். சோ ஏரோது அந்த தேசத்தை நன்வழியிலே வழி நடத்துகிறவன் அநீதியான காரியங்களை செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை. சோ அந்த தண்டனை யார் பாதிக்கப்படுறாங்க? சாதாரண மக்கள், பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சோ சிசரியாவுக்கு ஏரோது புறப்பட்டு செல்கிறான். இங்கெல்லாம் 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இவர் தன்னுடைய சொந்த தலைமை பீடமாகிய சிசரியாவுக்கு போறார். சோ சிசரியாவுல போய் என்ன செய்யறாரு? டயர் அண்ட் சீடோன். சோ அந்த 2 பகுதிகளும் ஏரோதின் மூலமாக தான், ஏரோதின் நாட்டின் மூலமாக தான் அவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். சோ சிசரியா வந்து ஒரு துறைமுக பட்டணம். சோ இவங்க மனசு வச்சாதான் இந்த 2 இடத்திற்கும் ஆகாரம். அதனால என்ன செய்யறாங்க? ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்தாங்க. அதாவது பிளாஸ்டர்ஸ் என்ற ஒருத்தர் இருந்தாராம். அவர் தான் ஏறுவதுக்கு ஒரு தனிப்பட்ட பிரைவேட் செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டி. சோ அவர்கிட்ட வந்து இந்த மக்கள் அணுகுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏறுவதுட்ட பேசுப்பா,
ஏரோதுட்ட பேசி எங்களோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கு. ஸோ அவர் போய் ஏரோதுட்ட பேசி என்ன செய்யறாரு, ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார். ஸோ அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்துறது என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டில் இப்ப பண்றாங்கல்ல, ஒரு நாடு இன்னொரு நாடு ஒப்பந்தம் பண்ணும் பொழுது எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி ஒரு கையெழுத்தை போட்டு மீடியாவெல்லாம் பண்ற மாதிரி இவரும் அப்படி செய்யணும்னு விரும்பினார். அதனால ஒரு பப்ளிக் பிளேஸ், ஒரு பெரிய ஆடம்பரமான இடத்துல என்ன செய்யறாரு, இவங்கெல்லாம் வந்து கையை கட்டி நிற்கிறாங்க. யாரு, டயர், சீதோன்ல இருந்து, சீரியாவில இருந்து வந்த பிரதிநிதிகள் கையை கட்டி நிற்கிறாங்க. அப்ப ஏரோது அப்படி வந்தாவா வராரு. எப்படி வராரு, அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில்வர் ட்ரெஸ், ஜோசபஸ் சொல்லும் பொழுது வெள்ளியினால் ஆன வஸ்திரத்தை தரித்திருந்தார். அதனால அவர் வரும் பொழுது அந்த ஒளியில் அப்படியே மினுமினுச்சு. சோ அப்படி மினுமினுத்ததும் என்ன செய்யறாங்க, இவங்கெல்லாம் கூச்சிடுறாங்க. என்ன கூச்சிடுறாங்க, இவர்தான் தேவன், இவர் மனிதன் அல்ல, இவருடைய குரல் மனிதனுடைய குரல் அல்ல, தேவனுடைய குரல் என்று சொல்லி கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. சோ ஜோஸ்பஸ் சரித்திர ஆசிரியர் என்ன சொல்றாரு, அப்படி அவங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது இவர் எல்லாரும் கையை காட்டி ஹாயின்னு சொல்லலாம்னு பாக்குறாரு. ஆனா என்ன ஆச்சு, இவர் கையை வயிற்ற போய் பிடிக்குது. வயிறுல பயங்கரமான வலி. அப்படியே ஆடி போயிட்டார். ஆடி போய் அவர் படுத்தவர் தான் 5 நாள் அப்படியே இறந்து போயிட்டார். சோ லூக்கா என்ன எழுதுறாரு, அவர் ஒரு டாக்டர். இவர் எப்படி செத்தார்னா புழு புழுத்து செத்தார். சோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இவர் எடுத்துக்கொண்டார். அதனால எப்படி சாராரு, புழு புழுத்து செத்து போனார். சோ ஏரோது யாக்கோபு என்ற தேவனுடைய சீஷர்கள் ஒருவனை என்ன செய்தான், இரத்த சாட்சியாய் மறிக்க செய்யும். இந்த ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறத நம்ம பார்ப்போம். சோ ஏரோது துன்புறுத்துவதன் மூலமாக அப்போஸ்தலனாகிய சோ பேதுருவ சிறையில போட்டார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நியாயம் தீர்க்கிறார். அவன் மறித்தான். அவன் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டான். தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டான். தேவனுடைய மிஷனரி அருட்பணிக்கு எதிராக செயல்பட்டான். ஆனாலும் அவன் தான் தோற்று. ஆண்டோடைய திட்டம் தோற்று போகவில்லை, ஆண்டோருடைய நோக்கம் தோற்று போகவில்லை, ஆண்டோருடைய அருட்பணி தோற்று போகவில்லை. என்ன பார்க்கிறோம், சபையானது வளர்ந்து பெருகியது. சபையானது வளர்ந்து பெருகியது. பர்னபாவும் பவுல் என்ற சவுலும் நினைச்சாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. இதற்காக வர்றாங்க, அவர்கள் கலெக்ட் பண்ண நிவாரண நிதியை கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, திருப்பி போறாங்க. அந்தியோகியா போகும்போது என்ன செய்யறாங்க, ஜான் மார்க், யோவான், மார்க் சுவிசேஷம் எழுதுறவரையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அந்தியோகியா போய் சேர்றாங்க. சோ இந்த பாடத்தை நம்ம என்ன பார்க்கிறோம், இரத்த சாட்சியாக யாக்கோபு மறிக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு அற்புதமாய் விடுதலை ஆகிறதை பார்க்கிறோம். சபையான வளர்ந்து பெறுகிறது. எங்க பெறுகிறது, எருசலேமிலும் பெறுகிறது, அந்தியோகியாவிலும் பெறுகிறது. அதோடு கூட அந்த சபையிற்குள்ளான உறவை நாம் பார்க்கிறோம், உதவி செய்கிற மனப்பான்மையை பார்க்கிறோம். அதோடு கூட பர்னபா மற்றும் பவுல் என்ன செய்யறாங்க, அந்தியோகியா சபையில போதிக்கிறாங்க. அவர் செய்கிற போதனையின் விளைவு என்ன, அது என்ன பார்ப்போம், அப்போஸ்தலர் 13 ஆதியாரத்தை பார்க்க, எப்படி ஆழமாக அவர் போதிக்கிறார்கள். அந்த போதனையுடைய விளைவுகளை அப்போஸ்தலர் 13 ஆதியாரத்தை நம்ம பார்க்க முடியும்.